சென்னை பிராட்வேயிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் இருந்து இயக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் ராயபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகள், வழித்தடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து செய்தியாளர் வினீஷ் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் நாளை மறுநாள் முதல் வட சென்னையில் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய புதிய பேருந்து நிலையம். இதற்கு முன்பாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் தினசரி 700 பேருந்துகள் 2000 சர்வீஸ்களாக இயக்கப்பட்ட நிலையில் அந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமாக மாற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை வேலைகள் தொடங்க இருப்பதால் அந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வந்த அனைத்து பேருந்துகளும் தீவுத்திடல் மற்றும் சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதாக அறிவித்து விட்டார்கள். நாளை மறுநாள் முதல் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை இயக்கக்கூடிய வகையில் இந்த புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டில் வர இருக்கிறது. இதற்கு முன்பாக பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை 3 மண்டலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் 700 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் இந்த ராயபுரம் பகுதியில் ஒரே நேரத்தில் அத்தனை பேருந்துகளையும் இயக்குவதில் சிரமம் இருப்பதால் 2 பிரிவுகளாக பிரித்து ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் சேர்த்து இந்த திட்டத்தை சென்னை மாநகர போக்குவரத்து கழகமும் சிஎம்டியும் தொடர்ந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 2 பேருந்து நிலையங்களும் நாளை மறுநாள் முதல் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் திறக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை ராயபுரத்தில் இருந்து காமராஜர் சாலை வழியாக அடையாறு, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி வழித்தடத்தில் இயக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளும், அண்ணா சாலை வழியாக தாம்பரம், கே நகர், டி நகர், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் உட்பட புறநகர் பகுதியில் இணைக்கக்கூடிய பேருந்துகளும், திருவேற்காடு, பூந்தமல்லி வழித்தடங்களில் இயக்கப்படக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் இந்த ராயபுரம் தற்காலிக பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகள், பேருந்து நிற்பதற்கான வழித்தட எண்கள் கொண்ட பதாகைகள், மகளிர் பாலூட்டும் அறை, அதேபோல முதலுதவி அறை, பெண்கள், ஆண்கள் என தனித்தனி கழிப்பிட வசதிகள், பயணிகளுக்கான இலவச குடிநீர் உட்பட அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்துதான் இந்த பேருந்து நிலையத்தை நாளை மறுநாள் முதல் பயன்பாட்டில் கொண்டு வர சென்னை மாநகராட்சி மற்றும் சிஎம்டிஏ, சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த புதிய பேருந்து நிலையத்தை பயணிகள் நேரடியாக இங்கு வந்து பேருந்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் வினீஷ்.